ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைப்பர் லிங்க்கு. ஸோ ஹைப்பர் லிங்க்கை ரெண்டு விதமாக நம்ம பண்ண முடியும். ஷார்ட்கட் மூலியமாக பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட்டு தான் Ctrl+K, Ctrl+K. ஸோ Ctrl+Kயும் கேக்கையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னொரு விதமாக எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இன்சர்ட்குள்ளே போனீங்கன்னா இங்கே லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஹைப்பர் லிங்க்கு ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்சர்ட் டேப்பில் நம்ம இது வரைக்கும் இன்சர்ட் டேப்பில் எதுவுமே பண்ணதில்லை. ஒரே ஒரு டாபிக் மட்டும் இப்போ கவர் பண்ணுவோம், ஹைப்பர் லிங்க். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரொசீஜர். ஸோ நார்மல் ப்ரொசீஜர் படி இன்சர்ட் டேபுக்குள்ள லிங்க்கு. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ லிங்க் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து மல்டிபிள் எக்ஸல் ஷீட்டுக்கு நம்ம நேவிகேட் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பேஜ் 1 2 3ன்னு போவோமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட்டே காட்டுறேன் பாருங்கள். ஸோ யூடியூபே எடுத்துப்போம். ஸோ இங்கே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இது யாருதுன்னா என்னோட சேனல் தான். ஓகேவா? இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, சரியா? இப்போ இதில் நேவிகேஷன் எப்படி பண்ணுறது? ஓகேவா? ஸோ நேவிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஹோமை கிளிக் பண்ணும்போது ஹோம் டேபுக்கு போகுதா? போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஷார்ட்னு கிளிக் பண்ணோம்னா ஷார்ட்ஸ் பேஜுக்கு போகும். இது நமக்கு தேவையில்லாதது. ஓகேவா? இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போகும். இது எல்லாமே நான் போட்ட வீடியோ. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு தேவையில்லாது. நான் ஜஸ்ட் நேவிகேஷனுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகுதா? இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சரி கவனி, அந்த வெப் ப்ரோக்ராமிங்கில் இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் ஸோ அதே மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு லிங்க் கிரியேட் பண்ணி நம்மள்கிட்ட ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு பேஜ் இன்னொரு பேஜுக்கு மைக்ரேட் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டாகவும் இருக்கலாம். அந்த லிங்க் நம்ம எக்ஸல் ஷீட்ல இருந்து வெப்சைட் லிங்கையும் லிங்க் பண்ணலாம். jQuery வரும், வேற பேஜ், வேற பேஜ்னா நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டே வேற எல்லாமே ஷீட் இருக்கு. நம்ம ஒரே ஃபேமிலி தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு காலையில பண்ணோம் டிஸ்ட்ரிக்ட் 1 2 3 பண்ணோமா? ஸோ இந்த ஷீட்ல இருந்து அந்த ஷீட்டை ஓபன் பண்ணணும். அது ஒரு குறிப்பிட்ட அதுக்கான லிங்கையே நம்ம ஹைப்பர் லிங்க்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதெல்லாம் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல அது அதிகமாக இங்கே ஒரு சில பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற கண்டென்ட் இருக்கும். தேவைப்படுறது லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள ரியாக்ட் ஜேஸ் தான். அதுக்கு அடுத்தது ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாத வெப்சைட்டே இருக்காது. ஸோ எல்லா வெப்சைட்லையுமே ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அது ரியாக்டிவாக இருக்கும். ஸோ ஆக்டிவ் ரியாக்டிவ் ரெண்டு அடுத்தது ரியாக்டிவ்னா என்ன? ஒரு ரியாக்டிவ் வெப்சைட் எதை சொல்லுவாங்க? இது ரெண்டும் எக்ஸல் ஷீட்டு, இது ரெண்டும் வெப்சைட். வெப்சைட்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓகேவா? வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணி எல்லா வெப்சைட்டும் ரியாக்டிவா இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் வேணும். சோ அதுக்கு என்ன பண்றேன், கூகுள்ல போயிட்டு ஒரு அதுக்கான லிங்க் நான் எடுக்கிறேன். அதுக்கு நம்ம யூடியூபோட லிங்க் இங்க இருக்கு. சோ அந்த லிங்க் நான் அதுதான் ரியாக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம போயிட்டு ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்றோம் அப்படினா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட் தேவைப்படும்போது எடுத்து யூஸ் அதுன்னு ஒரு இங்க கிளிக் பண்ணாலே அந்த லிங்க்குக்கு போகணும். இப்போ போகுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லிங்க் ஒரு சில ஒரு வெப்சைட் வந்து டெக்ஸ்டாக தான் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி விக்கிபீடியா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விக்கிபீடியா ஓப்பன் பண்ணி அதோட லிங்க் கேம் விளாட்றீங்க. கேம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டிங் கேம் இருக்கும். ஸோ பிலோ 16 பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் சண்டை போடுறது அந்த மாதிரி வயலன்ஸ் காட்டக்கூடாதுங்கிறதுனால அந்த வெப்சைட்டே வந்து காப்பி பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் 16க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஸோ இப்போ இதனுடைய மீடியாவை யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸலுக்குள்ள போனால் அதை எடுக்க முடியும். எங்கே இருக்கு? இப்போ அமெரிக்காவில் இங்கே இருக்கா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல ஆல்ரெடி டேரெக்டாக அது லொக்கேஷனில் போய் 16+ இருந்தால் மட்டும்தான்
நீங்க வாட்ஸ்அப்லயோ லொகேஷனை செலக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கையோ எடுத்துக்க முடியும். இல்ல மத்த சோஷியல் இல்ல மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபைல் யூஸ் பண்ண முடியும். காப்பி பார்த்து 16 கீழ இருந்தா யூஸ் பண்ண கூடாது. இதை நான் இப்படி காப்பி ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க இப்போ அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்க போயிட்டு நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்க முடியும். சர்ச் பண்ணி லாகின் பண்றீங்க இந்த அப்படின்னா லொகேஷன்ல தான் அந்த ஃபைல் உங்களுக்கு முதல்ல உங்க ஏஜை வெரிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ப்ராப்ளம் லொகேஷனை காப்பி பண்ணிட்டேன். So, அதுக்கு இன்னொரு அதுல ஆப்ஷன் அதுல இருக்கு. கொடுத்திருக்க நம்ம detail ஓபன்ல நீங்க போயிட்டு fill அந்த பண்ணா ஃபைலை மட்டும்தான் ஓபன் பண்ணி அந்த லிங்க் பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்குள்ள அலோவ் பண்ணுறோம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு லிங்க் ஓவர் பண்ணுறது. 16 அப்படின்னா இப்போ நான் நீங்க தேவைப்படுற அதுக்கான கண்டென்ட் proof எடுத்து கொடுக்கணும். வச்சிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண உங்களோட போறேன்? ஓட்டர் ஐடி ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி லிங்க் கிரியேட் பண்றதுக்காக ஐடியை கொடுத்து அந்த வெரிஃபை பண்ணா மெனுக்குள்ள மட்டும்தான் போறோம். வெப்சைட்டுக்குள்ள அதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அந்த insert மாதிரி போயிட்டு உள்ளதான் ரியாக்டிவ் வெப்சைட். லிங்க் ஓகேவா? நம்ம insert கூட போயிட்டு இன்டராக்ட் link பண்ணணும். இன்டராக்டிவ் click வெப்சைட்னு பண்ணினா சொல்லுவாங்க. அது என்ன விதமா ஆப்ஷன் ஓபன் ஆகும். இன்டராக்ட் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்டராக்டிவ் வெப்சைட் So, பண்ணணும் open அப்படின்னா ஆயிடுச்சா? ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும். ஸோ நார்மல் வெப்சைட் இப்போ So, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா விக்கிபீடியா எந்த வெப்சைட் யாரெல்லாம் ஃபைலை நான் பார்த்துருக்கீங்க? லிங்க் பண்ண போறனோ அந்த ஃபைலை யாரெல்லாம் நான் பார்த்ததே select இல்லை பண்ண இது போறேன். வரைக்கும். விக்கிபீடியா வெப்சைட் So, அந்த கேள்விப்பட்டிருக்கேன். ஃபைலை நான் நான் வந்து சர்ச் ஓபன் பண்ணதே இல்லை. பண்றேன். இப்போ எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஸோ விக்கிபீடியா வெப்சைட் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த வெப்சைட் பார்த்தா எப்படி இருக்கும்? ஃபோல்டர்ல எந்த மாதிரியான வெப்சைட் அது? அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணி ஒயிட் பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே ப்ளூ கலர் இருக்கும். அவ்வளோதான் அதில் உள்ள கிராஃபிக்ஸு. ஸோ வேறு எதுவுமே அதில் பெருசாக இருக்காது. நேவிகேஷன் பார் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கண்டென்ட் தான் இருக்கும். கரெக்டாக ஏதோ ஒரு பர்சனோட டீட்டெயில். ஸோ இங்க அந்த மாதிரி அந்த ஃபைல் ஒரு ஸோ அந்த லிங்க்ல கண்டென்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் அதில் ஒன் வந்து அப்படிங்கிற நீங்கள் ஃபைலை நான் லிங்க் இன்டராக்டிவ் பண்றேன். எதிர்பார்க்க முடியுமா? ஸோ இங்க ஓகே கொடுக்குறேன். நீங்கள் போய் ஒரு ஓகே கொடுத்துட்டு இப்போ பாருங்க சச்சின் இதுக்கு டெண்டுல்கர் பற்றி வித்தியாசம் எனக்கு இருக்கா? டீட்டெயில் வேணும். இப்போ நீங்கள் கூகுளில் என்ன போய் சர்ச் வித்தியாசம் பண்ணுறீங்க இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. The age of சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு போட்டீங்கன்னா கலர் மாறி இருக்கு. அது விக்கிபீடியாவோட சர்ச் கண்டிப்பா ஸோ வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா லிங்கா கிடையாது. ஏன்னா ஆனா விக்கிபீடியாவோட இதை பாருங்க இப்போ நான் இதை click டெண்டுல்கரோட பண்றேன். ஹிஸ்டரி கிளிக் வச்சிருப்பாங்க. பண்ண என்ன நடக்குதுன்னு இப்போ நீங்க அதில் போய் படிக்கும்போது விக்கிபீடியாவில் தெளிவா கை எடுத்தேன் நான் மற்ற வெப்சைட்ல போய் நீங்க அந்த பார்க்கறது ஷீட் ஓபன் ஆயிடுச்சா? விக்கிபீடியாவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க வெரிஃபைடு. ஸோ So, பல இதுதான் டெவலப்பர்ஸ் அதை வெரிஃபை link. பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்லயே நமக்கு தேவைப்படக்கூடிய இது எதுக்கு எங்க யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு வந்து ஆஃபீஸ்ல நார்மல் ஒரு வெப்சைட். HR இருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்க கம்பெனில ஜாவா HR இருக்கீங்க ஒரு அப்படின்னா அவசியம் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா அடிக்கடி அதுக்கு யூஸ் அவசியமே பண்ணக்கூடிய இல்லை. ஷீட்லாம் HTML, வச்சிருப்பீங்க. CSS இருந்தா அந்த போதும். ஷீட்டை நீங்க போயிட்டு ஜாவா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் முறையும் தேவை அந்த வெப்சைட்டுக்கு தேவைப்படாது. நீங்க போயிட்டு அத லொகேஷன் மாதிரி தேடி ஒரு ஓபன் பண்ண வேண்டிய gaming அவசியம் இல்லை. website. இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் இப்போ கிரியேட் நீங்க பண்ணி PUBG ஒரு எக்ஸல் ஷீட்ல வச்சிட்டீங்கன்னா நிறைய அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஷீட்டுக்குள்ள போயிடலாம். அந்த மாதிரி கேமிங் Easy-ஆ. வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸோ ஈஸியா அதுக்கு ஒரு பண்ணிருக்கணும். பார்த்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். இங்க ஒரு ஒரு ஷீட் மட்டும் இருந்தா போதும். So, அப்போ அடிக்கடி நம்ம, யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஷீட்டையும் அதுல லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஓகேவா? இடத்துக்கு ஏத்த So, இப்ப மாதிரி இன்னொன்னு கூட பண்ணலாம். நமக்கு தேவைக்கு ஏத்த இன்னொன்னு மாதிரி பண்ணி பாருங்க. இதை நான் க்ளோஸ் அந்த பண்ணிக்கிறேன். அந்த போர்ஷனை நம்ம So, add இப்ப அடுத்தது எந்த ஓகேவா? லொகேஷன்ல நீங்க அந்த கர்சரை வைக்கிறீங்களோ அங்கதான் அந்த லிங்க் கிரியேட் ஆகும். ஸோ நான் நம்ம இப்போ இந்த first இடத்துல லிங்க் start பண்ண வேணும். போறது HTML. என்ன பண்றேன்? So, link HTML உள்ள லாம் போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு டெக்ஸ்ட் டு டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா? அந்த லிங்கோட நேம் நீங்க கொடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி இந்த HTML க்கு என்ன வித்தியாசம்னு என்ன பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறேன்? டிஸ்ட்ரிக்ட் 2 சின்டாக்ஸ் பேஸ்டா இருக்காது. அப்படிங்கறத நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். தான் இருக்கணும் இந்த அப்படின்னா நேம்ல தான் இதுலயும் லிங்க் இருக்கு. கிரியேட் ஆகும். ஆனா நீங்க மத்த ஓகேவா? programming So, இப்போ என்ன language பண்றேன்? இருக்கிற நான் அந்த மாதிரி ஃபைலோட போடணும். லொகேஷனை போய் So, பார்க்கறேன். பிராக்கெட்ல லொகேஷன்ல போயிட்டு அந்த ஃபைலை நான் இங்க செலக்ட் பண்றேன். இங்கேயும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்அப் லாங்குவேஜ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா இதை லேர்ன் பண்ணவும் முடியும். ஜஸ்ட் டேக் மூலியமா தான் ஒர்க் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் தான். ஓகே கொடுத்த உடனே நாங்க என்ன நேம் HTML கொடுத்தோம், டேக்ல டிஸ்ப்ளே ஆவற நேம் என்ன பாடி கொடுத்தோம் டேக், அதுதான் டைட்டில் வரும். So, இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு div அந்த district 2 அப்படிங்கிற data டேக் open பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ண போகுது. ஸோ So, டேக் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடைல் நீங்க நம்ம அப்ளை பண்ண அடுத்தது போறீங்க. என்ன டேக் கொடுக்குறீங்களோ ஒரு அதுக்கு ஏத்த word file மாதிரியான லிங்க் பண்ணி பார்ப்போம். சின்டாக்ஸ் நீங்க வேர்ட் அப்ளை ஃபைல்ல பண்ண பண்ண முடியுமா அப்படின்னு ஓகேவா? கேட்டீங்கன்னா ஸோ இங்க ப்ரொசீஜர் ஒரு பேஸ்ட் image இருக்கு. So, image தான் நான் ஃபாலோ link பண்ணி பண்ணணும் கிடையாது. அந்த டேகை நீங்க பர்டிகுலர் So, இடத்துல image யூஸ் எனக்கு பண்றது மட்டும் இருக்கே தவிர link ஆகும். நீங்க மற்ற லாங்குவேஜ்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனியா ஓகேவா? ஒரு So, ப்ரொசீஜர் image கிடையாது. link ஆகும். நீங்க எதை வேணாலும் லிங்க் அதுக்கு பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் இல்லைன்னு So, சொல்ல image, முடியாது. ஆடியோ வீடியோ ஃபுல் ப்ரொசீஜர் தான் இருக்குன்னு எதை சொல்ல வேணாலும் முடியாது. லிங்க் பண்ண முடியும். இப்போ நம்ம சேம் அதே பார்க்க போற ஆப்ஷன். இந்த வெப் ப்ரோக்ராமிங் 1ல நம்ம கவர் பண்ண போறது ட்ரை பண்ணி பாருங்க. HTML, CSS, ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் காட்டிருக்கோம். ஷார்ட்கட் மூலியமாவும் பண்ணலாம். இதே நீங்க ஓகேவா? கண்ட்ரோல் பார்த்தா கே என்ன கொடுத்தாலும் சேம் அதே இந்த ஆப்ஷன்ல picture-ல தான் போகும். உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ இங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுறத இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 இப்போ ஒரு வேர்ட் ஃபைலை இங்க லிங்க் பண்ணி பார்க்குறேன்.
யாராவது ஒருத்தர் இதை வந்து பார்த்தோன்னா எனக்கு இதுதான் தெரியுது, ஒரு பிபிடி பிபிடியை லிங்க் பண்ணிப்போம். ஒரு பாடி பில்டர்லாம் வச்சுருக்கோம், ஒரு எலும்பு கூட வச்சுருக்கோம், பிபிடி லிங்க் பண்ணியிருக்கேன். பிபிடியும் இங்கே சூப்பர்மேனை வச்சுருக்கோம். சைல்ட்ஹுட் ஹீரோ சூப்பர்மேன் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் இருக்கிற நம்ம ஃபைல்ஸை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கொஞ்சம் ஸோ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ஆன்லைனில் வெப்சைட் எப்படி லிங்க் பண்ணுறது, அதுக்கு இந்த மெத்தடில் பண்ண முடியாது, அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது? ஓகே, ஓரளவு கரெக்டு, நான் ஃபுல்லாக கரெக்ட் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன் கவனிங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லொகேஷன் இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போயிடுறேன். ஸோ நான் இப்போ இங்கே தான் அதனுடைய லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல லிங்க் யூஸ் பண்ண போகிறேன். இல்லாமல் ஃபார்முலா எலும்பு எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பு நிற்குமா? ஹைப்பர் லிங்க் நிற்க முடியுமா? ஹைப்பர் லிங்க்னே ஒரு ஃபார்முலா இருக்கிறதுனால தான் அது மேலே சதை இருக்குது, ரத்தம் ஓடுது. டைப் பண்ணுங்க ஹைப்பர் லிங்க். இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ஸோ இங்கே ஃபார்முலா கரெக்டாக இருந்து நீங்கள் டைப் பண்ணுற கீவேர்ட், இந்த ஃபார்முலாவோட கீவேர்ட் சரியாக வெப்சைட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்முலாவோட கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேசிக் அதை சர்ச் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணிட்டு எப்பவுமே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு ஃபாலோ பண்ணோம்னா சரியான இன்புட் நம்மளால இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஓகேவா ஒயிட் இருக்கும். ஸோ இப்போ ஃபார்முலா ஃபாலோ பண்ண எப்படி ஃபார்முலா சரியாக டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ அதில் என்ன நீங்கள் டைப் பண்ணுங்கிறத ஃபார்முலாவே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருச்சு. என்ன கொடுக்கணும்? லிங்க் லொகேஷன். ஸோ எந்த லொகேஷனில் இருக்கு இப்போ இது இருக்கு இல்லையா, இது அப்படியே தான் லொகேஷன். சிஎஸ்எஸ்ல ஆக்டிவா அந்த லிங்க் அந்த ஃபைல் இருக்கிற லொகேஷன் அப்படியே நீங்க கொடுத்துட்டு நீங்க இப்போ இங்க பக்கத்துல நேம் இருக்கு, ஃப்ரெண்ட்லி நேம் அப்படின்னா மேல வந்து அந்த டிஸ்ப்ளே ஆகக்கூடிய நேம் தான் அந்த ஃப்ரெண்ட்லி நேம்ங்கிறது. ட்ரெஸ் போட்டுருக்கோம். ட்ரெஸ் ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இதை கொடுக்க போறேன். இந்த வெப்சைட்டோட போட்டு ட்ரெஸ் போடணும், லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அங்க டைப் வச்சிருக்கோமா, மேல செலக்ட் பண்ணா போதும். கொஞ்சம் பார்க்க ஓகேவா? நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ வெப்சைட் என்ன நேம் கொடுக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். ஆக்சுவலா டெக்ஸ்டா இருந்ததுன்னா டபுள் கோட்ஸ் கூட நம்ம சிஎஸ்எஸ் போவோம். அதை நான் அடுத்தது பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் ஓட நேம் எந்த டெக்ஸ்ட் நீங்க ஃபார்முலாக்குள்ள டைப் பண்ணாலும் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸ்டைலா இருக்கிறதுக்கு ஸோ இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் லிங்க் இல்லையா, அப்போ என்னோட பிளாக் அண்ட் ஒயிட் போடுறது வித்தியாசம் இருக்கா? யூடியூபோட நேம் வந்து ட்ரிபிள் டிவி தமிழ். ஸோ அதை நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொமோஷன்லாம் பார்க்க வந்து பார்த்தோன்னே இப்போ என்டர் பண்ண அப்படின்னா அங்கே லிங்காக கிரியேட் ஆகிடும். ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஸோ இப்போ நான் அந்த லிங்கை ஏதோ ஒரு பெரிய வேலை செய்கிற மாதிரி தெரியும். ஷார்ட்ஸ் போட்டோம்னா இப்போ நானே வந்து சாட்டர்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு தான் போயிடுச்சா. என்ன சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா அப்போ நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தா தெரியுமா? அப்போ தெரியுமா? பூட்ஸா ஆன்லைன் லிங்க் மட்டும் தான் ஹைப்பர் லிங்க்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன் லிங்க் எல்லாமே பூட்ஸ்டாப் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 2015க்கு அப்புறம் ஃபாலோ பண்றேன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லிங்க் லொகேஷன் இங்க இருக்கு. பூட்ஸ்டாப் தான் லிங்க் லொகேஷன் கொடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா தனித்தனியா பண்ணனும். அம்மா கொடுக்குற கோடிங்ஸ் அதுக்கான நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா பூட்ஸ்டாப்ல பிபிடி மொத்தமா ஒரு பேக்கேஜா வந்துரும். சோ HTML அதுல கோர்ஸ் போட்டு CSS வந்துறேன். க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா அப்படின்னா நிறைய பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணும்போது அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க்ல கொடுத்த இப்போ பாருங்க அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஸ்டைல் பார்த்தோம். இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பர் மேல வந்து ஆன்லைன் போக தேவையில்ல, ஆஃப்லைன்ல லிங்கை ஜெனரேட் பண்ணிட்டு அந்த லிங்கை ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஹைப்பர் லிங்க் ஃபார்முலா என்ன பண்ணுவாரு, போஸ்ட் பண்ணுங்க. எப்போதாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வருதான்னு சொல்லுங்க. சூப்பர்மேன் அவரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பறக்கணும், அதானே ஃபைட் பண்ணுவார், பறந்து போவார். ஸோ இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம வேலையை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நீங்கள் அவர் போய் அடிக்கிறீங்கன்னா திரும்ப அவர் ரியாக்ட் பண்ணுவார். ஓகேவா? அந்த ரியாக்ஷன் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணுங்க. இப்போ ஏஐ பண்ணுது அது அப்படி தானே. இப்போ சாட்ஜிபிட்டியில் போயிட்டு நீங்கள் சூப்பர்மேனை பற்றி சொல்லு, நல்ல படமா இல்லையா, லேட்டஸ்ட்டாக சூப்பர்மேன் ஒரு படம் வந்தது ரொம்ப கேவலமாக இருக்குது, ரிவ்யூ சொல்லணும்னா அதான் சொல்லும். ஓகே, நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ அந்த ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ரியாக்டிவாக. ஸோ உங்களுக்கு வராதுக்கு 2 ரீசன் தான் இருக்கும். நீ கேட்குற கொஸ்டினுக்கோ இல்லை நீங்கள் தப்பான இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது பேசிக் அந்த காலத்தில் வந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ லேட்டஸ்டாக என்ன பண்ணிட்டீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸோ ஜேக்வரியோ இல்லை ஆங்குலர் ஜேஎஸோ யூஸ் பண்ண போகிறது. இந்த சிலபஸில் நமக்கு ஒரு பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்காது. இப்போ நீங்கள் சிக்கும் C++க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சிக்கும் C++க்கும் சி மட்டும் தான் படிச்சிருக்கீங்க இல்லையா? நீ வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா C++ம் ஒரே மாதிரி தெரியும் அதனுடைய சின்டாக்ஸை படி பார்த்தீங்கன்னா. ஆனால் சி வந்து நார்மல் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது சியில். ஆனால் C++ பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அதில் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டும். ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது எல்லா ஜாவா ஸ்கிரிப்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆங்குலர் ஜேஎஸ் ஜேக்வரி ரியாக்ட் ஜேஎஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியாக்ஷன் பேரே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். அதுக்கு இன்னும் இன்ட்ராக்டிவாக ரியாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம வெப்சைட்டை இது என்னது? இது என்ன வெப்சைட்? இது ஜிமெயில். ஓகேவா? ஸோ ஜிமெயில் நீங்கள் லோட் பண்ணும்போது இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்ததுன்னா அந்த ஜிமெயில் வெப்சைட் எப்படி ஓப்பன் ஆகும்? ஓப்பன் ஆகும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபுல் பேக்கடாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இல்லை, வந்து தீம்லாம் மாற்றிட்டாங்க. அதுதானே இந்த மாதிரி இருக்குமா? கலர்ஃபுல்லாக இருக்குமா? ஒரிஜினலாக ஒரு ஜிமெயில் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்பீடு வந்து வெறும் 1 kbps தான் இருக்குது. கேபி ஓகேவா? எம்பிபிஎஸ் கிடையாது, கேபிபிஎஸ் இருக்குது. கேபிபிஎஸ் இருக்கும்போது ஒரு வெப்சைட் இந்த மாதிரி ஒரு இருக்கும். என்ன கேட்குது பாருங்கள். டு நாட் ரியலி யூஸ் HTML ஜிமெயில் அப்படின்னா, இப்போ நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் இதில் உங்களுக்கு HTML இருக்குது, CSS இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் இந்த ஓப்பன் ஆகிற இந்த பேஜில் இதுவே நீங்கள் ஸ்லோவாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்கள் HTML மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ HTML மட்டும் வச்சு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அதான ஸ்ட்ரக்சரு. ஒரு வெப்சைட்டுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லோட் ஆகிற டைம் அதிகமாக எடுத்துக்குதுன்னா சிஎஸ்எஸ்ஸையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் தூக்கிட்டு HTML கனெக்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணாமான்னு கேட்குது. ஸோ HTML கனெக்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணால் அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார்த்துருக்கீங்களா? பார்த்தே இல்லையா? ஏன்னா இப்போலாம் நெட்வொர்க் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கிற வாய்ப்பே இல்லை, பார்த்துக்க மாட்டீங்க. இதுவே நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட கனெக்ட் ஓப்பன் ஆகுதா? ஆனால் என்ன வித்தியாசம்? இது மட்டும் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லையா? அதான் பேக்ரவுண்டில் தீம் எதுவுமே இல்லை. 2 கலர் தானே இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ தானே இருக்குது. அந்த ஜிமெயிலில் மட்டும் லோவாக இருக்குது. மற்றபடி வேறு ஏதாவது கலர் இருக்கா? இல்லை, ஒரு க்ரீன் கலர் இருக்குது, அவ்வளோதான். இதை பார்த்தா அட்ராக்டிவாக இருக்கா? ஒரு பேசிக்காக இருக்கா? ஒரு வெப்சைட்டில் அந்த ஜிமெயில் வெப்சைட்டில் இருக்க வேண்டியது எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் ஸ்டைல் இல்லை. ஓகேவா? ஸ்டைல் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ஷன் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் உங்களோட வெப்சைட்டை HTML மட்டும் வச்சு டிசைன் பண்ண முடியும். 425க்கு நான் முடிச்சிடுவேன். அது அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ வெப்சைட்டில் உள்ள அத்தனை கண்டென்ட்டும் HTML நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அது அட்ராக்டிவாக இருக்கணும், ரியாக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் CSS ஜாவா ஸ்கிரிப்ட் போகணும். ஓகேவா? நம்ம 2 நாள் இதை தான் பண்ண போகிறோம். இது பேசிக்காக நம்ம ஒரு வெப்சைட்டுக்கான எல்லா செக்ஷனையும் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது CSS ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி எப்படி அட்வான்ஸ் லெவலில் நம்ம பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ரொம்ப நேரம் நான் பேசிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அதான் இருக்குது, வழி இல்லை. இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? நீங்கள் அதான் வந்தாலும் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு தேர்ட் செமஸ்டரில் வெப்பே வரும் அந்த சப்ஜெக்ட்.
வரும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த தெரியலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் பேசிக்காக நம்ம HTML ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். இப்போ நீங்கள் அதை பற்றி ஐடியா இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று பேக் எண்டு. இப்போ ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டை பற்றி ஐடியா இருக்கா? இல்லாமா என்ன சொல்லுங்கள், அதை பார்க்கக்கூடாது, பார்க்காம சொல்லியிருக்கோம். கனடா பார்த்துலாம் ஃப்ரண்ட் எண்ட். நீங்கள் இப்போது இந்த அடுத்த 2 ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் அவுட் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஆன்லைன் லிங்க் மட்டும் உங்களால் பண்ண முடியல, ஆனால் ஆஃப்லைன் லிங்க் பண்ண முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நேம் கொடுத்து பண்ணிருக்கலாம். ஸோ நேம் இல்லாமல் டேரெக்டாக லிங்கையும் கொடுத்துருக்கலாம். நேம் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் நேம்லேயே அப்படியே கிரியேட் ஆகிடும். அதாவது நீங்கள் அந்த லொக்கேஷனே அப்படியே கிரியேட் ஆகிடும். பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஒரு ஹைப்பர் லிங்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எல்லாருக்கும் வந்துருச்சா? இது வந்து கிளைண்ட் சைடு வந்துருச்சு.